ஸோ வணக்கம் மக்கள் எல்லாரும் வாங்க. இன்னைக்கு ஒரு வீடியோவில் நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா சேம் டிஎம்கே ட்ரோல் தான், என்டிகே மீன்ஸ் தான். ஆனால் என்னன்னா இங்கே என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டிருக்காங்க. யாரை ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. டிஎம்கே ட்ரோல் தான் போட்டிருக்கு. டிஎம்கேல யாரை ட்ரோல் பண்ணுறாங்கன்னு தெரியல. போய் பார்ப்போம். இங்கே ட்ரோல் பண்ணுறத பார்த்தா இது ஒரு சீசனாகவே எடுத்துகிட்டு போகலாம் போல தெரியுது. அவ்வளோ வீடியோஸ் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்கு. டிஎம்கே ட்ரோல் மட்டுமே. எலெக்ஷன் வரைக்கும் பார்ப்போம். இது ஒரு சீசனாகவே கொண்டு போக பார்ப்போம். அதே மாதிரி கைஸ், நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் இந்த டீட்டெயிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கிறது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ ஹெல்ப் ரொம்ப முக்கியம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட டிஎம்கே ட்ரோல்ஸ், என்டிகே சம்மந்தமான வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இங்கே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா நடக்குது இங்கேன்னு. ஸோ 3, 2, 1 கோ. மேடம் இந்த பக்கம் பார்த்தா எவ்வளவு மட்டும் உனக்கு எவ்வளவுமா? 100 ரூபா தானா? அதுலேயும் ஊழலா? எந்த ஊரில் ஓட்டுக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க? எல்லாம் ஆயிரக்கணக்கில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் ஊழலா? முடியலடா எப்பா. திருப்பி கொடுத்துருங்க. இருந்தா தரமாட்டானயா? உண்மையிலே செலவு பண்ணிட்டயா? தூண்டி விடாத. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வயிற்றுச்சல் இருந்தா சாபம் விட்டுட்டு போவாங்க. ஏன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்கறதே தப்பு. அதுலேயும் ஆட்டை போடுறீங்கன்னா சின்னடா நீங்கள் ஆளுங்க தெரியல. எந்த ஒரு கரியா இருப்பா? யார் பாத்துப்பாங்களா? நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல. பாக்கல போகிற அது. ஆனால் அந்த அம்மா எவ்வளோ வெகுளியாக இருப்பாங்க. இதுன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, அதுக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க, அது ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியும். அந்த அம்மா இதனால் என்ன விளைவு வரும்னு தெரியாமல் கொண்டு வந்து காட்டுறாங்க பாருங்க. மக்களோட மென்டாலிட்டி அவ்வளோதான் இருக்கு. தெரியணும். தெரிஞ்சாதான் நமக்கான தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மக்கள் இருக்கிறதுக்கு டிஎம்கே கண்டிப்பாக வரத்தான் செய்யும். கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன கொடுமை சரவணனது. யாரா அவன்? இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா யார் ஓட்டு போட முடியுது? எதுக்கு வேஸ்ட்? வராத விட்டு போ. வேண்டாம். இதுதான் வரும். பாரு. எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா? ஏப்பா நீ வெக்கப்படவே மாட்டியா? சாலக்குடியா? வெட்டாம. ரெண்டாக்குடியா? பால் ஊத்திக்குடு. முடிஞ்சு போச்சு. ஈஸியா வாங்கிடலாம். வாங்கலாமையா? வாங்கிடா. ஊ ஊ எதுக்கு அசைய மாட்டியா? எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா தப்புன்னு தெரிஞ்சு அது ஆன் ஸ்டேஜில் பேசுறாரு. ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும் காசு கொடு, மற்றவங்களுக்கு கொடுக்காது. நம்ம கட்சியான்னு பார்த்து தெரிஞ்சுட்டு ஓட்டுக்கு காசு கொடு, இல்லைன்னா கொடுக்காது. கொடுக்கறதே தப்பு. தப்புன்னு தெரிஞ்சு இவ்வளோ தைரியமாக வெளியே வந்தே பண்ணுறாங்க. ஆனாலும் மக்கள் பார்ப்போம். இதெல்லாம் கேள்வி கேட்குறாங்கல்ல. இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். போடா. கும்பலுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு
உங்களதான் சலதான வைக்கணும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கணும். ஓங்கி கொட்டு கொட்டுகளை சொல்றேன். கொட்டுங்க கொட்டு கொட்டு நல்லா கொட்டு. எதை பண்ணானா அவன் படுத்து பல நாள் ஆச்சு. வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சுட்டு இருக்கேன்பா. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா ஓ டம்மியா நேம தேர்தல் அன்னைக்கு ஓட்டுக்கு உட்கார வச்சு பச்சை மிளகாய் கிள்ளி தலையில தேய் தேய் தேய்ச்சி விட்டுட்டான். ஐயோ பாவம் எரியுங்க. எரியட்டுமே. இந்த நாய் நாட்டுல இருந்தா என்ன எரிஞ்சா என்ன? நீங்க வச்சு செக் பண்ணிட்டு அப்புறம் இவனுக்கு கொடுத்துருங்க. பெட்டி அரைக்கு சொன்னேன். பெட்டி அரைக்கு இறக்கி வச்சுட்டு நீங்க அப்புறம் சோதிச்சுட்டு இறக்கடா எல்லாத்தையும். பின்னாடி 34 லக்கேஜ் இருக்கு. மூட்டை மூட்டையா பணம் இருக்கு. நக்கல்யா அவனுக்கு நக்கல்யா தமிழ்நாட்டுல நீங்க பிடிச்சிங்களா? அப்புறம் இவரு தைரியமா எல்லா பெட்டியையும் இறக்குன்னு சொல்றாரு. இதுவே இன்னொரு ஊர்ல ஆராசாவோட காரு செக் பண்ணவே இல்லை. அந்த வீடியோ எடுக்கிறாங்க. அதுலயே அந்த போலீஸ் சொல்றாரு சும்மா பேருக்கு 2 பெட்டியை மட்டும் திறந்து பார்த்துட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து செக்கிங்காக விண்டோவை தட்டுறாங்க. லைட்டாக இறக்கி உள்ள ஜட்ஜ் இருக்காருன்னு சொன்னோடனே செக் அப்படியா சரி கிளம்பிட்டாங்க. அப்படியே கிளம்பிச்சு கார் செக் பண்ணவே இல்லை. ஆனால் பஞ்சாப்லேருந்து டூருக்கு வந்த ஒரு குடும்பத்துக்கிட்ட இருந்து காசை பிடிங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தெருவில் அளவு வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. சாமானிய மக்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம். என்னைக்கு மாறும் தெரியல. அதுல ஒருத்தரையாவது நீங்க பிடிச்சிருந்தீங்கன்னா இது நியாயம். அதை விட்டுட்டு இப்படி லாரி எல்லாம் நிறுத்தாதீங்க. ஏன்னா அடுத்த தடவை முதல் லாரி தான் நிக்கும். அடுத்த லாரி ஏறி போயிட்டே இருக்கும். அதை நீங்களா இருந்தாலும் சரி தப்பா எடுத்துறீங்க. இன்ட்ரோ மாறிடுச்சு. டேய் நம்ம ஸ்டீவன்ல கடையில தாண்டா வேலை பார்க்கறான். போய் ஒரு எட்டு பாத்துட்டு போயிரும்டா. பாத்துருவோம். டேய் இங்க போறேன். ஒரே கூத்தா இருக்கும். அழைச்சிருக்கேன். வாங்க சார். டாபர்மேன், அல்சேஷன், ராசபாளையம் எல்லாம் இங்க இருக்கு சார். நான் தமிழர்ல எப்படி இருந்தனே. டிக்கெட் டேய் அந்த பொண்ணால நீ பிளாக்ல டிக்கெட் விற்கிற நிலைமைக்கு வருவேன்னு சத்தியமா நினைச்சு பார்த்தேன். ஆனா சத்தியம் தேட்டர் வாசல்ல விற்கிறோம்னு நினைச்சு கூட பார்க்கலடா. தேர்தல் வாக்குறுதி அந்த அறிக்கை கொடுத்தாங்களா எல்லாம் சொல்லிருக்காங்க. ஒன்றியத்துல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பு. என்னடா வளர்ல தலைவரே, நம்ம பிளான் படி எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. என்னடா பிளானு? அதான்டா நானும் கேக்குறேன். என்னடா பிளான்? ஒன்றியத்துல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பு. என்னடா பிளான்? ஆட்சி அமைப்பு. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்னங்கடா எப்பவுமே கலகலன்னு இருப்பீங்க. இன்னைக்கு என்னடா கொலகொலன்னு இருக்கீங்க. பொலன்னு பொலந்துட்டாங்க. என்ன செருப்பு எடுத்து போயா? செருப்பை எடுத்து குடிக்கிறா எரியான்னு எவனுக்கே தெரியும்? நில்லுன்ற இல்ல. இந்த மாதிரி நல்ல மனுஷமா நடிக்காத. ஐயோ இறங்குற பச்சிலே ஏத்தி விடுறாங்களே. ஏய் எவ்வளவு ஆண்டியா தப்பிச்சமாக்கிட்டாங்கடா. அடிச்ச மாதிரி தெரியலையே. கிரவுண்ட் கட்டி விளையாண்ட மாதிரி. ஏய் 6 மாசமா நான் தேடிட்டு இருந்தேன். வர்றான். எவ்வளவு போச்சு? வெட்டர்வா வெல்கம் இந்த பக்கம்லாம் சேர்ப்படியா என்னன்றது
பண்ணி தரேன். இந்த வருஷம் ஒரு தாக்கம் எல்லாம் இல்ல. ஏதோ ஒண்ணு நடக்க போட்டுருக்கீங்க. அப்படிலாம் ஒதுங்க கூடாது. எல்லா விஷயத்திலயும் ஒண்ணா இருக்கும். நம்ம ஆளுகளை உள்ள வாங்க. இவனுக்கு பொங்க வச்சிருவோம். சட்டுமுட்டா இருக்கு. மெயின் ரோடு எங்கடா இருக்கு? ஐயா கை விட்டாத செத்தா ஒன்னா சாவா. நல்ல வேலை எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னனால எங்களை அடிக்காம விட்டாங்க. மச்சான் யாரும் பார்க்கலல்ல. இங்க 200 பேர் பார்த்தா எல்லாம் முகம்லாம் வந்து முக்காவாசி பேர் படப்படாட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி பாட் பவுடரு. டேய் ஈனங்க பயல சத்தியம் பண்றா. நீ எல்லாம் பெரிய மனுஷன். படப்படான்றது என்னன்னு தெரியல. என்ன காரணம்? 1000 ரூபாய் வச்சா அதான். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. இப்ப பாருடா குடிசை எரிஞ்சா என்ன நடக்குதுன்னு. ஒருத்தன் என்னடானா இலவச பஸ் ஒசி அப்படின்னா, இவன் என்னடானா உரிமை தீர்க்கிறது 1000 ரூபா வந்துச்சா வேற இல்லையா அப்படின்னா மக்கள் கேவலப்படுத்துறாங்க. பப்ளிக் ஒப்பீனியனா? ஐயா இது நான் கிடையாதுயா. யாரோ மாப்பிங் பண்ணிருக்காங்க. மாப்பிக்கு இந்த வீடியோவை பார்த்தா அவ்வளவு கோபம் வருது. கண்ணுல பார்த்தா செவுல அடிக்கணும் போலதான் தோணும். யாருக்கா இருந்தாலும் அடிக்கணும் போலதான் தோணும். ஓஹோ, இப்படி ஒரு நினைப்பாடா உனக்கு? இதுக்கு முன்னாடி நாங்க பான்ஸ் பவுடர் போடலையா இல்ல ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போடலையா? இவங்க குடுக்கற 1000 தான் போயிருக்காங்க. அது தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு இருக்காங்க. நாங்களா தகுதி இல்லாத பெண்களா? அவங்க வீட்டு பொம்பளைங்க இப்படி பேசுவாங்களா? 1000 ரூபாய் கொடுத்து நாங்க குழப்பம் எடுக்க அவசியமே இல்லைங்க. குழப்பலான்னு வந்திருக்கீங்க, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருக்கீங்க அப்படின்னு 1000 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னா அது எவ்வளவு கேவலமா இருக்கு. கோவத்துங்க கேட்டாதீங்க. அப்படி எடுத்துட்டு போய் அவன் கடையில இருக்குங்க. போங்க போங்க. அவன் கதையை முடிச்சிட்டீங்களே முதலாளி. குடுக்குற 1000 ரூபாய் நாங்க ஒரு நாள் கூலிக்கு போய் சம்பாரிச்சுட்டு போயிருவோமே. இவங்க இப்படி பேசுறாங்களே, கக்கூஸ் கல்வி முடி நாங்க அந்த 1000 ரூபாய் நாங்க வாங்கிக்குவோமே. முடிஞ்சிருச்சுல்ல. இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். தாமரை சின்னத்திலே உங்களுடைய வாக்கு வந்து கொண்டிருக்கின்றார். தாய்மார்களுடைய சின்னம் தாமரை சின்னம். சிக்கன்ல கொடுத்துட்டாங்கயா. சிக்கன்ல கொடுத்துட்டாங்க. டேய் கிளம்புமா. என்ன மாஸ்டர்? சங்கு சத்தம். சங்கா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். உங்களுக்கு பிழையே இல்லைன்னா எதுக்காக அண்ணாமலை வேட்புமனு மட்டும் இணைய பக்கத்துல இருந்து எடுக்கிறீங்க? ஃபார்ம் ஃபில் அப் பண்ண கொடுத்தா டேட் போற இடத்துல பேர் எழுதுவான் சார். கண்ணே, இன்னைக்கு நீ இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ என் குளிக்கு வந்துதாண்டி ஆகணும். ஓகே, டிஎம்கே மட்டும்தான் வரும்னு நினைச்சா கடைசியில ஃபைனல் டச்சா பிஜேபி செஞ்சுட்டாங்க. ஆனால் கடைசியாக சொன்னது நானும் கூட பார்த்தேன். அது ஏதோ அந்த பத்திரம் அது வந்து தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோர்ட் ஃபீஸ் பத்திரத்தில் எழுதி கொடுத்துருக்காரு. அவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு இது கூட தெரியலையா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்குற மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு முன்னாடி தலைமுறையை கூட விட்டுறலாம். நம்ம தலைமுறையிலேருந்து, ஏன்னா நம்ம தலைமுறையிலேருந்து ஃபுல்லாக படித்த இளைஞர்கள் தான் எல்லோரும். மொரோவர் எல்லாருமே படிச்சிருக்கோம். ஸோ எது கரெக்டு எது தப்புன்றது தெரியும், யோசிக்கிற ஒரு பக்குவம் நமக்கு இருக்குன்னு நம்புகிறேன். அதை வச்சு பார்க்கும்போது யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. இவ்வளோ
கொடுக்குற ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு இவ்வளோ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதையும் கேட்டுட்டு வீட்டில் நம்ம அப்பா அம்மாவை அந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்லணுமா? அதோட ஒரு மானக்கேடு எதுவுமே இல்லையே. இந்த நாளை பின்ன ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு அதையும் இப்படி தானே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.